பெண்களை இழிவுபடுத்துவதில் அப்பாவை மிஞ்சிய மகன். இவருக்கா உங்கள் ஓட்டு? எந்த ஒரு சுயமரியாதை உள்ள தமிழ் பெண்ணும் கனவிலும் இனி திமுகவை ஆதரிக்க மாட்டாங்க. தங்களுடைய உழைப்பால் முன்னேறி கொண்டிருந்த பெண்களை பஸ் டிக்கெட் எடுக்கும் காசை மிச்சப்படுத்துங்கள் என்று கூறி ஒரு இலவச பஸ் பயண திட்டத்தை கொண்டு வந்தது திமுக. ஆனால் இவர்கள் ஏதோ மக்களுக்கு பிச்சை போட்டது போல நீங்கள் எல்லாம் ஓஷியில பயணம் பண்றீங்க என்று வாக்களித்த அந்த மக்களையே கேவலப்படுத்தியது திமுக. அந்த ஓஷி புகழ் அமைச்சர் முன்னாள் அமைச்சராகி இந்நாள் அமைச்சராகி மீண்டும் முன்னாள் அமைச்சராகி விடுவாரோ என்ற குழப்பத்தில் தவித்துக் கொண்டிருப்பது தனி கதை. அவரே இது போல பேசுகிறார் என்றால் இந்த மாதிரி பேச்சுக்கள் மூலமாக திமுகவில் ஒட்டி கொண்டிருக்கும் துரைமுருகன் போன்றவர்கள் எப்படியெல்லாம் கேவலமா பேசியிருப்பாங்க. 1000 ரூபாய் கிடைக்குது, அதில் ரீசார்ஜ் செய்து கொண்டு காதலனோடு சந்தோஷமாக பேசுங்கள் என்ற ரீதியில் கேவலமான ஒரு கருத்தை மேடையில் பேசியிருந்தார் பெரிய அமைச்சர் துரைமுருகன். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பது போல துரைமுருகன் பேச்சுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு கேவலமான பேச்சை அவரது மகனும் வேலூர் தொகுதி வேட்பாளருமான கதிர் ஆனந்த் பேசியிருக்காரு. பிரச்சாரம் செய்கிறேன் பேர் வழி என்று காமெடியாக பேசுவதாக நினைத்து கொண்டு கடுப்பேற்றும் வகையில் பேசிக் கொண்டிருந்தார் கதிர் ஆனந்த். இதை பார்க்கும்போது பிரச்சாரத்திற்கு வந்த பெண்களின் முகம் எல்லாம் பளபள என்று இருக்கிறதாம். அதற்கு காரணம் எல்லோரும் முகத்துக்கு கிரீம் பவுடர் எல்லாம் போட்டுக்கொண்டு பளபள என்று வந்திருக்காங்களாம். இதற்கு என்ன காரணம் என்று அவரே கேட்டுவிட்டு 1000 ரூபாய் வந்துச்சா என்று நட்கலாக கேட்கிறார் கதிர் ஆனந்த். ஏன் சார், 5 வருஷமா நான் தொகுதிக்கு செய்த நன்மைகளால் நீங்கள் சந்தோஷத்தோடு முகப்பொலிவோடு இருக்கிறீர்களா என்று கேட்டிருந்தால் உங்களை ரொம்ப மெச்சிருப்போம். இவர் எம்பியாக இருந்த இந்த 5 வருடத்தில் தொகுதியின் தேவையான அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்றிவிட்டோம் என்பதால் முகம் தெளிவாக இருக்கிறதா என்று கேட்டால் பரவாயில்லை. அட, குறைந்தபட்சம் பாராளுமன்ற பக்கமே போகாத இந்த எம்பி அதிசயமாக ஓட்டு கேட்க வந்திருக்காரே என்று முகம் பொலிவாக இருக்குதா என்று கேட்டால் கூட போனா போகுது அப்படின்னு விட்டுருக்கலாம். நீங்கள் கொடுக்கும் அந்த 1000 ரூபாயை வைத்து தான் தமிழ்நாட்டில் பெண்கள் பவுடர் போடுறாங்களா? அந்த திட்டத்திற்கு மட்டும் உரிமை தொகை என்று பெயர் வைத்து விடுறீங்க. ஆனால் நீங்கள் செயல்படுத்தும் ஒவ்வொரு திட்டத்தையும் ஏதோ பிச்சை போடுவது போல இளக்காரமாக பேசி மக்களை தொடர்ந்து இழிவுபடுத்துறீங்க. ஒருவேளை நீங்கள் பேசியது மக்களுக்கு கடுப்பாகி, ஏன் சார் உங்கள் முகம் பளபளப்பா இருக்கு, 5 வருஷமா பாராளுமன்றம் பக்கமே போகாமல் வீட்லேயே ஏசி காற்றுல உட்கார்ந்துருந்தீங்களா என்று கேட்டிருந்தால் உங்கள் முகத்தை எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? தமிழக மக்களே, தமிழக பெண்களே, பெண்கள் என்றாலே கேவலமான மனப்பான்மையோடு நடத்தும் இந்த திறனற்ற திராவிட கட்சிகளுக்கா உங்கள் வாக்கு? சிந்திப்பீர், செயல்படுவீர். இம்முறை 400, ஜூன் 4 400.